முதல் பயணிகள் சேவையை இனிது ரெடி டு ஈட் ஃபுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவையான சேஃப்டிகள் அத்தனையும் நம்ம வந்து கொடுத்து கொண்டு 2 மணிக்கு நமக்கு வந்து காங்கேசன் போய்டும். எதுவுமே கிடையாது, எல்லாமே அவ்வளோதான். இந்த கப்பல் போகிற ஸ்பீடு ஒரு 16-17 நாட்டு போகும். ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் இடையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் வாருங்கள் இந்த காணொலிக்குள் செல்வோம். தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கும் இடையில் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் தனியார் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது. நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது. எனினும் ஒரு சில நாட்களின் பின்னர் வடக்கு கிழக்கு பருவமழையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியுடன் பயணியர் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் பயணியிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரில் புதிய கப்பல் சேவை இயக்கப்பட உள்ளது. அதற்கான சோதனை ஓட்டம் கடந்த 10ஆம் தேதி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இதனை அடுத்து நாளை மறுதினம் 16ஆம் தேதி கப்பல் சேவை இயக்கப்பட உள்ளதுடன் பயணிகளுக்கான டிக்கெட் முன்பதிவு குறித்த இணையதள முகவரியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று 12ஆம் தேதி மாலை நாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிவகங்கை கப்பலை இயக்கம் இந்து சிறி நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் கருத்து தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். வருகிற 16ஆம் தேதி எங்களுடைய சிவகங்கை கப்பல் இன்ஸ்டி நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய முதல் பயணிகள் சேவையை இனிதே துவங்க இருக்கின்றோம். 150 இருக்கைகளோடு அதில் 123 சாதா வகுப்பும் 27 லக்ஸுரியும் வருகிற 16ஆம் தேதி துவங்க இருக்கின்றோம். இதில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சேவையை எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகாமல் தொடர்வதற்கான அத்தனையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் உணவை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் இதெல்லாம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி டு ஈட் ஃபுட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைரெக்டாக போர்ட்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொங்கல் மட்டும் வேணுங்கிறவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து காஃபி டீ இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டிங்கில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட்லேருந்து மற்ற விஷயங்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகளான சேஃப்டிகள் அத்தனையும் நம்ம வந்து கொண்டு வந்து கவனத்தில் வச்சு நாங்கள் வந்து எடுத்துருந்துருக்குறோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 23 கிலோ பர் பேசஞ்சர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். வித் அதனுடைய சைஸ் ஆஃப் லக்கேஜஸும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். முதல் சேவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருகிற 16ஆம் தேதி 10 மணிக்கு இங்கேருந்து எடுத்து 2 மணிக்கு நமக்கு வந்து காங்கேசன் போயிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சேவை இல்லை. அடுத்த நாள் நமக்கு காங்கேசன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்து இங்கே வந்து 2 மணிக்கு 10 மணிக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வரோம். 18ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கு எடுத்து 12 மணிக்கு காங்கேசன் போகும். காங்கேசனில் 2 மணிக்கு எடுத்து அகைன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து நிறைவடையும். ஒரு நாளைக்கு ஒரு முறை இங்கேருந்து காங்கேசன் துறைக்கும் காங்கேசன் துறையிலேருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமும் இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். வாரத்தில் 7 நாள் இந்த சர்வீஸ் கொடுக்குறோங்க. இதில் சப்ஜெக்ட் கேன்சலேஷன் ஒரு வேளை இருந்ததுன்னா அது வந்து வெதர் கண்டிஷனாக தான் இருக்கும். வெதர் கண்டிஷன் நிச்சயமாக ஒரு நாள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க MMDAல. அவங்களுடைய அறிவுறுத்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கோம். அதனால் டெய்லி மானிட்டரேஷன் அவங்கள்ட்ட இருந்துகிட்ருக்கோம். நேற்று முன்பதிவு வாங்கியிருக்கீங்க, இப்போ எதுவும் பண்ணியிருக்காங்களா, எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்கா சார்? நைட்டு நள்ளிரவு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் எல்லாருமே இங்கே இந்த அறிவுரையில் இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். டு காங்கேசன் துறைக்கு விட்டுருக்காங்க. இப்போ இதில் நான் கேப்டனாக ஜாயின் பண்ணியிருக்கேன். பயணிகள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாதுகாப்பாக தான் எல்லாமே செய்திருக்கு. கவர்மெண்ட் சைட்லேயும் கோஸ்ட் கார்டு, நேவி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு நம்ம நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை ஒரு 65 மைல் அவ்வளோதான். இந்த கப்பல் போகிற ஸ்பீடு ஒரு 16-17 நாட்டு போகும். வித்தின் 4 மணி நேரம் தான் மேக்ஸிமம் பயணமே. இங்கே நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை டு நாகப்பட்டினம் 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு அங்கேருந்து 4 மணி நேரம். பயணிகளுக்கு தேவையான உணவு வசதி, அடிப்படை வசதி, பாத்ரூம், டாய்லெட் அது எல்லாமே இதில் இருக்குது.
கிட்டத்தட்ட அரேஞ்ச் லைக் ஃப்ளைட் மாதிரி தான். அந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் செயல்படுறோம். இந்த இப்போ நம்ம இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி அது மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 பேர் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபுட்டுகள் உணவுகள் எல்லா டைப்பும் கிடைக்கும். நம்ம இட்லி பொங்கல் சார் சொன்ன மாதிரி எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி இட்லி பொங்கல் டின்னர் ஃபுட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியாக பர்சனல் சேஃப்டி அந்த லைஃப் ஜாக்கெட் ஒவ்வொரு சீட்டுக்கு அடியிலையும் அந்த லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் அது மாதிரி மீறி உங்களுக்கு லைஃப் ராஃப்ட்டு அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு பக்கத்துலேயே எல்லா பயணிகள் ப்ளஸ் கப்பல் குருவையும் ஒரே பக்கத்துலேயே ஏற்றலாம் 2 லைஃப் ராஃப்ட்லேயுமே. அது மாதிரி நாங்கள் டபுள் சைடு வச்சுருக்கோம். அப்போ 200% கேரண்டி பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. இயற்கை சீட்டு இருக்கும்போது மாலுமியாக நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? இயற்கை சீட்டாக இருக்கும்போது நாங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 20 நாட்டுக்கு ஸ்பீடுக்கு மேலே காற்று இருந்தால் நாங்கள் வந்து கப்பலை இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். ஏன்னா இந்த கப்பல் வந்து காம் வெதர் ஃபேர் வெதர் ஃபெரி தான். அதனால் 20 நாட்டுக்கு மேலே அப்படின்னா நம்ம கிலோமீட்டருக்கு என்ன சொல்லுவோம்? கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு 30 கிலோமீட்டரு என்ன அதுக்குள்ளே அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கு மேலே போனால் நாங்கள் போக மாட்டோம். அது மாதிரி அலை உயரம் வந்து ஒரு 2 மீட்ரு இல்லைன்னா ரொம்ப போனால் ஒரு 2.5 மீட்ரு. அதுக்கு ஜாஸ்தி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கப்பல் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? இப்போது நான் இதுக்கு முன்னாடி அனுபவம் எனக்கு இந்த ஃபீல்டு 30 வருஷம் அனுபவம். எல்லா வகையான கப்பல்லையும் இருந்திருக்கேன். நான் பேசஞ்சர் கப்பலில் இதுக்கு முன்னாடி எஸ்ஏ அந்தமானில் எஸ்ஏ சௌரா அந்த இதெல்லாம் இருந்திருக்கேன். அப்புறம் டிபி வெசல்களில் இருந்திருக்கேன். டிபி வெசல் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். அது கம்ப்யூட்டரில் இருக்கும். நம்ம வெசலை இதை மாதிரி கியரே கொடுக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி ஃபார்வேர்டு ஒரு 10 மீட்டர்னால் வெசல் அது பாட்டுக்கு கொடுத்து ஓகே கொடுத்தா ஃபார்வேர்டில் போயிடும். அந்த மாதிரி டைப் அது டிபி வெசல். அதோட மாஸ்டர் தான் நான் ஆப்ரேஷன். அப்புறம் நார்மல் கார்கோ சப்ளை பண்ணுறது அது எல்லா வகையான கப்பல்லையும் வேலை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வெளிநாட்டு கப்பலெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இந்தியாவிலிருந்து தமிழ் பேசி தமிழ் பேசக்கூடிய இலங்கைக்கு போகிறீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்தது எல்லாமே வெளிநாட்டில். கத்தாரில் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். ஃபுல்லாக பாம்பே சைடு, குஜராத்து, அப்புறம் அந்தமான். அப்போ முத இந்த தமிழ் ஓனர்ஸு, ரெண்டாவது நம்ம ஏரியாவில் இது இந்த கப்பல் விட்டுருக்காங்க. நம்ம ஏன்னா அந்த இதுக்காக தான் இந்த கப்பல்லே நான் ஜாயின் பண்ணது. நம்ம தமிழ் மக்களோட இன்னும் சொன்னால் அந்த 30 வருஷம் நான் வந்து கப்பலில் இருந்து தமிழ் பேசுகிறதே இங்கே தான். ஏன்னா ஹிந்தி ஃபுல்லாக இங்கிலீஷு அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ முத நம்ம கப்பல்லேருந்து தமிழ் பேசணும். நம்ம தமிழ் மக்களோட இருக்கோம். நம்ம தமிழ் மக்கள் இங்கேயும் தமிழ் மக்கள் அங்கேயும் தமிழ் மக்கள் காங்கேசன் துறை. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால தான் நான் மெயினாக அந்த கப்பலில் ஜாயின் பண்ணது ஆசிய கேப்டனாக. இலங்கை தமிழ் மக்களுடைய உறவு நம்ம உறவு இந்த எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மேம்படணும். நிச்சயமாக அது சந்தோஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி இப்போ 2 ட்ரிப்பு கூட போயிட்டு வந்தோம். அங்கே வந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் நம்ம தமிழ் கேப்டன் சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். என் பேர் கேப்டன். இந்த கப்பல் சேவைக்கு இலங்கை ரூபாவில் ஒரு வழி கட்டணமாக 16,500 ரூபாவும், இருவழி கட்டணமாக 34,400 ரூபாயும் அறவிடப்படுகின்றது. இந்த சிவகங்கை கப்பல் சேவையானது இந்தியா இலங்கைக்கு இடையிலான சுற்றுலாத்துறை மற்றும் வர்த்தக போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளமை ஆகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். ஏன்னா ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.